நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு. விளக்கம். வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினன் ஆவான். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆடி அமாவாசை கடற்கரையில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பொதுமக்கள். புதுச்சேரி அருகே 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. கார், மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். குடிநீர் குழாயில் நுரையுடன் வந்த குடிநீர். பொதுமக்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். கிருமாம்பாக்கம் அருகே 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 328 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது. 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், கார், மோட்டார் சைக்கிள், 3 செல்போன்கள் பறிமுதல். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியிலும் அவ்வப்பொழுது கைது நடவடிக்கையிலும் எடுத்து வருகின்றனர். இருப்பினும் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்த முள்ளோடை பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக சிறப்பு அதிரடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி போலீசார் முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி ஒரு வீட்டில் ஆள் நடமாட்டம் இருப்பதை அறிந்த போலீசார் அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கிருந்த காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் இவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மிசாராம், ராஜ்குமார் ஆகியோர் பெங்களூருவில் இருந்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்ததும், சரவணன் மொத்தமாக புகையிலை பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி பாகூர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு 3 மடங்கு விலைக்கு சப்ளை செய்து வருவதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான 328 கிலோ கஞ்சா, 328 கிலோ ஹான்ஸ், கூலிப், விமல் பாக்கு, இதன் மதிப்பு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் ஆகும். மேலும் அவர்களிடமிருந்து ரொக்கப்பணம் 3 லட்சம், 3 செல்போன்கள், கார், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூர் அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் குடிநீர் குழாயில் இருந்து நேற்று திடீரென நுரையுடன் தண்ணீர் வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பாக விநியோகிக்கப்படும் குடிநீரில் சோப்பு நுரை வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் கிடைத்ததும் குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அப்பகுதியில் செயல்பட்டு வரும் சிறிய அளவிலான சோப்பு தயாரிப்பு மையத்தில் இருந்து வெளியேறிய சோப்பு திரவம் குடிநீர் குழாயில் கலந்து வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து குடிநீர் குழாயில் சோப்பு திரவம் கலக்கும் வகையில் இருந்த இணைப்பை அதிகாரிகள் உடனடியாக அகற்றினர். மேலும் குடிநீர் குழாயில் சோப்பு திரவம் கலந்தது எவ்வாறு என்பது குறித்தும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் பிற்பகல் நேரத்தில் நடைபெற்றதால் பொதுமக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே எச்சரிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் அந்த நீரை பயன்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. குடிநீர் குழாயில் நுரையுடன் தண்ணீர் வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடிநீர் விநியோக குழாயில் இதுபோன்ற பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
ஆடி அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் பிரசித்தி பெற்ற கோவில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்கள் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவர்களுக்கு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக வரதராஜ பெருமாள் கோவில், வேதபுதீஸ்வரர் திருக்கோவில், காமாட்சியம்மன் திருக்கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், வெள்ளாளர் வீதி நந்திகேஸ்வரர் திருக்கோவில், பாரதி வீதி, வரசக்தி விநாயகர் கோவில் உள்ளிட்ட நகர பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களின் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு எடுத்து வரப்பட்ட அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதேபோன்று திருக்காஞ்சியிலும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அதனை சுற்றியுள்ள கோவில்கள் உள்ள உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். மேலும் ஆண்டுதோறும் ஆடி, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை பொதுமக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இதனை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம், பாகூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் பகுதியில் மக்கள் மறைந்த முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். சோ பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலயத்திலிருந்து பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு அருகில் உள்ள ஐயனார் கோவில், மாரியம்மன் கோவில்களுக்கு சென்று மீண்டும் ஐயப்பன் ஆலயம் வந்து ஐயப்பன், சிவன், விநாயகர், முருகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். ராணுவ தேர்வில் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு வில்லியனூர் சமூக ஆர்வலர்கள் மூலம் நிதி உதவி. புதுச்சேரியில் அக்னிவீர் ராணுவ தேர்வுக்காக புதுச்சேரியில் நடைபெற்ற உடற்தகுதி தேர்வில் வேலூர் மாவட்டம் ஆரணி தாலுகா அருகே உள்ள கண்ணமங்கலத்தை சேர்ந்த கோகுல் 2ஆம் ஆண்டு கல்லூரியில் படித்து வந்த மாணவர் ஓட்டப்பந்தய தேர்வில் கலந்து கொண்ட பொழுது மயக்கமடைந்து கீழே விழுந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு இறந்தார். அவருடைய மரணத்திற்கு பிறகு உடலை சொந்த ஊருக்கு ஆம்புலன்ஸில் எடுத்து செல்வதற்கு கூட 12,000 ரூபாய் பணம் இல்லாமல் அவரது குடும்பம் தவித்த பொழுது புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் சார்லஸ் மார்டின் 12,000 ரூபாய் கொடுத்து உதவியதாக பத்திரிகை வாயிலாக தெரிந்தது. அதனை பார்த்த பிறகு வில்லியனூர் சமூக ஆர்வலர்கள் தங்களின் ரெசிடென்ஸ் வாட்ஸ்அப் குழு, பூவையர் பூங்கா குழுவின் அட்மின் கலிய முருகன் முன்னெடுத்து வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களிடம் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமும் இறந்த மாணவருக்கு உதவ வேண்டுகோள் விடுத்ததை ஒட்டி பலரும் உதவினர். இதில் 43,202 ரூபாய் பெறப்பட்டு அத்தொகையினை நேரில் குழு அட்மின் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் கலியமுருகன் மற்றும் ராமன் சமூக ஆர்வலர் ஆகியோர் இணைந்து கண்ணமங்கலத்தில் அவரது இல்லத்தில் சந்தித்து இத்தொகையினை ரொக்கமாக வழங்கினார்கள். ராணுவத்தில் சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்ற எண்ணியவரின் கனவு சிதைந்து போனது. அவரது இந்த ஏழ்மையான குடும்பத்திற்கு உதவ எண்ணுபவர்கள் அவரது சகோதரர் மாதேஷனுக்கு உதவலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2026-2029 ஆண்டிற்கான புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தேர்தல் அறிவிப்பு.
புதுவை தமிழ் சங்கத்தின் 2026-29 ஆண்டிற்கான ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் தேர்தல் ஆணையர் பிரபாகரன் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் 2026-29 ஆண்டிற்கான புதிய ஆட்சிக்குழுவின் 11 உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் வரும் 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடக்கிறது. வேட்புமனு தாக்கலை திரும்ப பெறும் வகையில் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மனு ஆய்வு 24ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை நடக்கிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுகிறது. வரும் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கிறது. அதன்பின் ஓட்டுப்பதிவு முடிந்த பின் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கான 39 தேர்தல் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, துணை செயலாளர் தினகரன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உசேன், ராஜா, சிவேந்திரன், ஆனந்தராசன், பொறியாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக தந்தை என போற்றப்படும் அரங்கநாதன் பிறந்த தினமான ஆகஸ்ட் 12ஆம் தேதி நூலக விழாவாக கொண்டாடப்பட்டது. நூல்களை வாசிக்கும் மனப்பான்மையை ஆசிரியர் மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழா ஒருநாள் நிகழ்வாக காலை 10 மணி முதல் மாலை 3:30 மணி வரை நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நூல்களை பார்வையிட்டு வாசித்து மகிழ்ந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். இவ்விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியை உஷா தலைமை தாங்கி நடத்தினார். விழா ஏற்பாடுகள் அனைத்தும் நூலக ஆசிரியர் சக்தி சிவரூபிணி செய்திருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆடி அமாவாசை கடற்கரையில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகள், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பொதுமக்கள். புதுச்சேரி அருகே 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல், 3 பேர் கைது, கார், மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். குடிநீர் குழாயில் நுரையுடன் வந்த குடிநீர், பொதுமக்கள் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.